Hello friends. நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். திஸ் இஸ் அ வெரி எசென்ஷியல் எலக்ட்ரோலைட்ஸ் which is present in the human body. Okay, so the normal potassium level is 3.5 to 5 millimole per liter. அதாவது 3.5லேருந்து 5 வரைக்கும் millimole per liter பொட்டாசியம் நார்மலாக நம்மளோட ரத்தத்தில் இருக்கணும். சரிங்களா? ஸோ we are going to discuss about what's the main functions of potassium. பொட்டாசியத்தோட ஃபஸ்ட் ஃபங்க்ஷன், பொட்டாசியம் மெயின்டைன்ஸ் இன்ட்ராசெல்லார் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். அதாவது பொட்டாசியம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ட்ராசெல்லார் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ சால்வன்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த செமிஃபெர்மியபிள் மெம்ப்ரெயின். ஓகே, ஸோ நம்மளோட செல்ஸில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டான வாட்டர், எக்ஸாம்பிள் வாட்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ த செமிஃபெர்மியபிள் மெம்ப்ரெயின். அந்த ப்ரெஷர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பொட்டாசியம் தான். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் பொட்டாசியம். ஓகே, த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், பொட்டாசியம் கேன் ஹெல்ப் டு மெயின்டைன் ஏ ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகேவா? ஸோ அது பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸில் இருக்கக்கூடிய நார்மல் பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பொட்டாசியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். அதாவது பொட்டாசியம் வந்து இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு டிரான்ஸ்போர்ட் த நர்வ் இம்பல்சஸ் டு த பிரெயின். ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புல இருந்து எந்த ஒரு இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும், மெயினாக பொட்டாசியம் அண்ட் சோடியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பொட்டாசியம். The next function, it helps to the protein biosynthesis. Protein biosynthesis, that means it is production of proteins. Okay, so இதில் வந்துட்டு மெயினாக ரிபோசோமல் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இந்த பொட்டாசியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன், பொட்டாசியம் இஸ் ஹெல்ப் ஃபார் த கார்டியாக் ஆக்டிவிட்டி. அதாவது இட் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கார்டியாக் polarization and depolarization. Polarization and depolarization, that means contraction activity of the heart. Okay, so the potassium is help for the cardiac muscle for the contraction and dilatation. Okay, so this is the main responsible of the potassium. அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து சுருங்கி விரைகிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த பொட்டாசியம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது பொட்டாசியத்தோட முக்கியமான வேலைகளில் இதுவும் ஒன்று. அடுத்தது நம்ம பொட்டாசியம் நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா பொட்டாசியத்தோட அளவு 3.5லேருந்து 5 mmol வரைக்கும் இருக்கிறது வந்து நார்மல் லெவல். இது வந்து ஒருவேளை அதிகமானாலோ இல்லைனா கம்மியாக போனாலோ அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் விச் இஸ் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் ரிச் டயட்டு, ஃபஸ்ட்டு அவகாடோ, பனானா, பொட்டட்டோஸ், ஸ்பினாஷ், beans, citrus juices, that means orange or mosambi juices, and fish, tender coconut. These are all the rich source of potassium. Okay, next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியத்தோட அளவு அதிகமான that is termed as hyperkalemia. ஸோ ஹைப்பர்கலிமியான என்ன, அதுக்கான காசஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காசஸ் ஆஃப் ஹைப்பர்கலிமியா, மெடிகேஷன்ஸ். மெடிகேஷனில் எக்ஸ்பெஷலி ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ் அண்ட் NSAIDs. ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ட்ரக் மெயின்லி ஹெல்ப் டு டைலேட் த பிளட் வெசல்ஸ் அண்ட் டு ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஓகே, த நெக்ஸ்ட் காசஸ் அசிடோசிஸ். அசிடோசிஸில் வந்து மெயின்லி மெட்டபாலிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸில் பிஹெச்சோட அளவு வந்து அதிகமாகும். இது வந்து மெட்டபாலிக்காக இருக்கலாம் இல்லை ரெஸ்பிரேட்டரியாக இருக்கலாம். மெட்டபாலிக் அசிடோசிஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் காசஸ் செல்லுலார் டிஸ்ட்ரக்ஷன். செல்லுலார் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டேமேஜ் ஆஃப் த செல்ஸ் டியூ டு த பர்ன்ஸ், ட்ராமா ஆர் எனி ஆஃப் த இன்ஜுரி. த நெக்ஸ்ட் காசஸ் இஸ் hypoaldosteronism and hemolysis. Hypoaldosteronism, that is a decreased level of aldosterone hormone. Okay, the next one, intake, the excessive intake of the potassium rich diet. Next one, nephrons and renal failure. Due to the renal failure, the kidneys are unable to excrete the excessive potassium in the body. Okay, so these are the main causes of hyperkalemia. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, signs and symptoms of hyperkalemia.
ஃபஸ்ட் ஒன் மசில் ஸ்ட்விச்சஸ். மசில் ஸ்ட்விச்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த அப்நார்மல் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மால் மசில்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த பாடி. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மால் மசில்ஸ் வந்து என்னென்னா அப்நார்மலாக கன்ட்ராக்ஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராம்ப். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பெயின். ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் பாரஸ்தீசியா. பாரஸ்தீசியா தட் மீன்ஸ் இட் இஸ் த அப்நார்மல் சென்சேஷன். The abnormal sensation, it may be the tinkling or pricking sensation. Okay, so the next one, irritability and anxiety. இந்த பேஷண்ட் வந்து எப்போவுமே வந்து இரிட்டபிள் மோடில் இருப்பாங்க. ஆங்ஸைட்டினா வந்து என்னென்னா பயப்படுவாங்க. த நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், டிக்ரீஸ்ட் பிளட் ப்ரெஷர், அதாவது அவங்களோட ரத்த அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து EKG சேஞ்சஸ். EKG and ECG is similar, so they have a changes in the ECG reading. Then next one, dysrhythmia. Dysrhythmia, that means difficulty in rhythm. Rhythmனா என்னன்னு தெரியும், that is a difference between the one pulse to another pulse. Okay, the next one, irregular rhythm, that also same. The next one is abdominal cramping. Abdominal cramping அப்படின்னா என்ன அப்படின்னா வயிறு வலி, அந்த cramping type of pain இருக்கும். The last one, diarrhea. The patients will get the loose stools. So these are the signs and symptoms of hyperkalemia. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்கலிமியா. ஸோ ஹைப்பர்கலிமியாவில் வந்து பொட்டாசியத்தோட அளவு வந்து உடல் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியத்தோட அளவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் குளுக்கோனைட் 2 ampules கொடுப்போம். சரிங்களா. ஸோ அந்த கால்சியம் குளுக்கோனைட் 2 ampules வந்துட்டு ஓவர் 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோ இன்ட்ராவினஸில் கொடுப்போம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 25D 100 ml வந்துட்டு 10 யூனிட்ஸ் இன்சுலின் ஆட் பண்ணி அதையும் வந்து ஸ்லோ இன்ஃபியூஷனாக கொடுப்போம். சரிங்களா. அது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்புட்டமால் நெபுலைசேஷன் கொடுப்போம். சரிங்களா. ஸோ இந்த கேசியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து 3 ட்ரக்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் குளுக்கோனைட் 2 ampules ஸ்லோ IV கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் 10 யூனிட்ஸ் 25% டீல வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்லோ இன்ஃபியூஷனாக கொடுக்கணும். லாஸ்ட்டில் சால்புட்டமால் நெபுலைசேஷன் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த கால்சியம் குளுக்கோனைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கார்டியாக் ஃபங்க்ஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம கால்சியம் குளுக்கோனைட் கொடுக்குறோம். சரிங்களா. ஏன் அப்படின்னா இன்சுலின் தட் இஸ் மெயின் ஹெல்ப் டு எக்ஸ்க்ரீட் த எக்ஸசிவ் பொட்டாசியம் ஃப்ரம் த பாடி. அதாவது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டாசியத்தை வந்து இன்சுலின் வந்து வெளியேற்றதுக்காக உதவும். சரிங்களா. ஸோ நம்ம இன்சுலின் கொடுக்குறோடைய நேரத்தில் இப்போ இது கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹார்ட்டை நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக வந்து கால்சியம் குளுக்கோனைட் வந்து கொடுக்குறோம். இந்த இன்சுலின் கூட நம்ம ஏன் 25% டி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்சுலின் கொடுக்குற டைமில் பேஷண்ட்டோட குளுக்கோஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து ஹைப்போகிளைசிமிக்கு போகக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வித்து 25D வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சால்புட்டமால் நெபுலைசேஷன். இந்த சால்புட்டமால் நெபுலைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஹெல்ப் டு பல்மரி சிஸ்டம், லங்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுது ஃபார் கெட்டிங் எ ஆக்சிஜன் அண்ட் இட் இஸ் மெயின்லி ஹெல்ப் டு த கார்டியாக் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஹைப்பர்கலிமியா கரெக்ஷன். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் ஆஃப் ஹைப்போகலிமியா. அது வந்து ஃபஸ்ட்டு காசன் என்னென்னா டயட்டரி இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் பொட்டாசியம். அதாவது போதுமான அளவு பொட்டாசியம் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா ஹைப்போகலிமியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொலாங்டு வாமிட்டிங், அதாவது கண்டினியூஸாக வந்து என்னென்னா 3 days 1 day அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஹைப்போகலிமியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டயரியா, த சேம் ரீசன். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஸ்டார்வேஷனாக சில பேர் வந்து என்னது ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சாப்பிடாமலே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து பொட்டாசியத்தோட அளவு வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி அப்ஸ்ட்ரக்ஷன் இன்டு த இன்டெஸ்டைனல், ஏதாவது இன்டெஸ்டைனில் வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தே கான்ட் ஏபிள் டு எக்ஸ்க்ரீட் தேர் இல்லை இது வேஸ்ட். ஓகே, ஸோ தட் ஆல்சோ மே ரீசன் ஃபார் த ஹைப்போகலிமியா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காசஸ் ஃபார் ஹைப்போகலிமியா. மெயினாக நம்ம உணவுப் பொருட்கள் வந்து அடிக்குவேட் அளவு வந்து பொட்டாசியம் எடுத்துக்கல அப்படின்னா ஹைப்போகலிமியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகலிமியா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஆல்கலோசிஸ். ஆல்கலோசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸில் பிஹெச்சோட அளவு வந்து கம்மியாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஷாலோ ரெஸ்பிரேஷன்னா
ப்ரீத்திங் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து ப்ரீத்திங் வந்து ஒரு சைக்கிள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, ஷாலோ ப்ரீத் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இரிட்டபிலிட்டி, கன்ஃபியூஷன் அண்ட் ட்ரவுசினஸ். இரிட்டபிலிட்டி அண்ட் கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா இரிட்டபிள் மோடில் இருப்பாங்க. தே காண்ட் திங்க் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரவுசினஸ், வீக்னஸ், ஃபெட்டிக். அதாவது ஒருத்தர் சாப்பிடாமல் இருந்தால் எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த பொட்டாசியம் டெஃபிசிட்டில் வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அர்த்திமியாஸ். அர்த்திமியாஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். இட் இஸ் அ சேஞ்சஸ் இன் டு த கார்டியாக் ரிதம். சரிங்களா? அதனால் டாக்கிகார்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெத்தாஜி அண்ட் த்ரெட்டி பல்ஸ். த்ரெட்டி பல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது வந்து ஒரு நார்மல் சவுண்டு, நார்மல் டெப்த்து, டோன் இருக்காது. சரிங்களா? லாஸ்ட்டில் வந்து டிக்ரீஸ்ட் இன்டெஸ்டைனல் மோட்டிலிட்டி. ஸோ டிக்ரீஸ்ட் இன்டெஸ்டைனல் மோட்டிலிட்டி, தென் நாசியா அண்டு வாமிட்டிங். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஃபார் ஹைப்போகலிமியா. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் ஹைப்போகலிமியா மேனேஜ்மெண்ட். இந்த ஹைப்போகலிமியா மேனேஜ்மெண்ட்டில் வந்து பொட்டாசியத்தோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து கேசிஎல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அது ஆஸ் பர் த டாக்டர்ஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹைப்போகலிமியா. நெக்ஸ்ட்டு த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இஸ் மெயின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கார்டியாக் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ பொட்டாசியத்தோட அளவு அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ கண்டிப்பாக நம்மளுடைய கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இதனால் கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அப்படி நமக்கு கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த இசிஜிஸில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் அ நார்மல் இசிஜி. ஸோ இதில் நார்மல் இசிஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ், ST அண்ட் PRS செக்மெண்ட், T அண்ட் U வேவ் வந்து வேவில் இருக்கும். இது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நம்மளோட நார்மல் இசிஜியில் பார்க்கும்போது. பட் இதே இது ஹைப்பர் அண்ட் ஹைப்போகிளைசிமியாவில் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கலீமியா. ஸோ இந்த ஹைப்பர் கலீமியா கண்டிஷன்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைப்பர் கலீமியாவில் வந்து PR இன்டர்வல்ஸ் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும், QRS காம்ப்ளெக்ஸ் வந்து வைடனிங்காக இருக்கும், T வேவ் வந்து டாலாக இருக்கும், ST செக்மெண்ட் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் ஹைப்பர் கலீமியா கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? வி கேன் டிஃப்ரென்ஷியேட் நார்மல் இசிஜி எப்படி இருக்கும், இந்த ஹைப்பர் கலீமியாவில் வந்து இசிஜி எப்படி இருக்கும். இது வந்து ஒரு யூனிக்காக இருக்காது. சரிங்களா? அப்நார்மல் வேவ்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகலிமியா. இந்த ஹைப்போகலிமியாவில் வந்து ப்ரொலாங்டு PR இன்டர்வல் இருக்கும், தென் ST டிப்ரெஸ் ஆகிருக்கும், UA வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும், TY வந்து ஷாலோவாக இருக்கும். ஆக்சுவலாக நார்மல் இசிஜியில் வந்து UA வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியாது. பட் இங்கே வந்து ஹைப்போகலிமியாவில் வந்து நமக்கு வந்து UA வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும், ST டிப்ரெஸ்டாக இருக்கும், தென் ஸ்லைட்லி ப்ரொலாங்டு PR இன்டர்வல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இதை வச்சு நார்மல் இசிஜிக்கும் ஹைப்போகலிமியா இருக்கக்கூடிய இசிஜிக்கும் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ பொட்டாசியம் வந்து இட் இஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த கார்டியாக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா கார்டியாக் இசிஜியில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். We have discussed about the potassium function and difference between the hyperkalemia and hypokalemia, its causes, management and sources. Okay, so this is about the potassium. This is a very very essential electrolytes present in our body. Okay, thank you.